ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம புளி சாதம் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எண்ணெய் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் அதுக்கு நான் கடலைப்பருப்பு நிறைய போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய போட்டால் புளி சாதத்தில். நீங்கள் வேணால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கடுகு போட்டலாம். இதில் நீங்கள் நிலக்கடலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது போட்டுக்கலாம். நீங்கள் அதில் இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். நல்லா கடுகு பொரியட்டும். வரமிளகாய் போட்டுடலாம். நம்ம வரமிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போடலாம் கொஞ்சம். நம்ம இது நல்லா பொன்னிறமும் வதங்கணும். அதுக்கப்புறம் நான் புளி கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். புளி ஊற வைக்க தெரியும்ல, அதனால் நான் காட்டலை. அதை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ புளி எடுத்துகிட்டு அதை ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம கரைச்சி கொஞ்சம் நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த இதில் ஊற்றிடலாம். நம்ம ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். மஞ்சத்தூள் வேணான்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நீங்கள் மஞ்சத்தூள் போட்டால் நல்லா கொஞ்சம் நிறைய இதில் போட்டாலும் நல்லா மஞ்சளாக இருக்கும் அந்த புளி சாதம் நம்மளுக்கு. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் புளி சாதம். இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருக்கணும். நான் திக்காக இருந்தால் ரொம்ப போட்டு பிணைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. இந்த பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து வெந்தய பொடி போட்டிருக்கேன். வறுத்து அரைச்சிருக்கேன். நான் அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன். வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வெந்தய பொடி வந்து கொஞ்சமாக அரைச்சா அரைப்படாது. அதனால் நிறைய நம்ம வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அதை போடுறேன் லாஸ்ட்டில். நீங்கள் அதில் வேணால் மிளகாய் வேணால் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வெந்தயத்தோடு சேர்த்து மிளகாவையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். மிளகாய் போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் ரைஸ் ஆல்ரெடி ஆற வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அந்த மிக்சரை இந்த புளி இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும் புளி சாதம். பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுக்கலாம். நாங்கள் வந்து சுண்டல் மசாலா வச்சுருந்தோம். இதுக்கு சிப்ஸ் இருந்தால் கூட ஓகே தான், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு ஒருத்தவங்க தேங்காய் துவையில் அரைப்பாங்க, அது வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன விருப்பம் தோணுதோ அதை வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம புளி சாதம். இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.